Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. நடிகர் ரஜினி, அஜித், விஜய் இந்த மாதிரி முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கிற படங்கள்லாம் வெளியாகுதுனாவே அது மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். அப்படி இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஃபேன் ஸ்போர்ட் அப்படி சொன்னா இன்னைக்கு ரோஹிணி தியேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தியேட்டர் தாங்க. கால் வைக்க கூட இடம் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அப்பேற்பட்ட நிலைமையில இருந்த ஒரு மாபெரும் தியேட்டர்னே சொல்லலாம் மல்டிப்ளெக்ஸ். இன்னைக்கு அதோட நிலைமை என்னன்னா, பெரும்பாலும் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஃபெஸ்டிவல் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட சின்ன வயசு காலத்தில் இருந்தேங்க டக்குன்னு ஓடி வர்றதுனே இந்த உதயம் தியேட்டருக்கு தான். படம் பார்க்குறது எல்லாத்துக்குமே வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்னா ஃபேமிலியாக வெளில போகிறது, காணும் பொங்கலுக்கு எங்கேயாவது போகிறது, இல்லை ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் குடும்பத்தோட வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு போகணும்னு வைங்களேன், அது இந்த தியேட்டருக்கு தாங்க ஓடி வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜில்லா வீரம் தான் வந்து இங்கே மிகப்பெரிய கிளாஷாகவே இருந்தது. இங்கே நிற்க கூட இடம் இல்லைங்க. காலையில் எஃப்டிஎஃப்எஸ்க்கு இருந்த கூட்டம் மெயின் ரோடை தாண்டி போச்சு. ஆனால் இன்னைக்கு சுத்தமாக கவுண்டரில் பாருங்கள், வாங்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் காலியாக நிற்கிது. ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட உளறிட்டு இருக்கேன்? 2 நாளாக இந்த திரையரங்கம் மூடப்படுறதா வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. உண்மையா மூடப்படுதா? அப்படி மூடிட்டா இந்த இடத்துல என்ன வரப்போகுது? இந்த வீடியோவில் இதை பற்றி முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆயிரத்தி 1983 திறக்கப்பட்ட இந்த தேட்டரில் முதல்ல ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த சிகப்பு சூரியன்ற படம் தான் ரிலீஸ் ஆச்சு. என்ன இங்கே பாருங்க, சூரியன் இருக்கும். சரி, கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த தேட்டருக்கு இந்த இடத்துல கேசா கிராண்ட் நிறுவனம் இந்த இடத்த வாங்கி இங்கே ஒரு 10 அடுக்குமாடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறதா தகவல் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? நாங்கள் விசாரித்த வரைக்கும் பொதுவாக எந்த ஒரு பெரிய மதிப்பு கொண்ட ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னாலும் கிரையம் ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது இருதரப்பினருக்கும் நம்பிக்கையாக இருக்கிற நபர்களை பவர் ஏஜென்ட்டாக உரிமையாளர் நியமித்து அதை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணின பிறகு தான் பணப்பரிமாற்றம் நடக்கும். பிறகு அந்த பவர் ஏஜென்ட் அந்த இடத்தை விற்று பணத்தை உரிமையாளருக்கு செட்டில் பண்ணுவார். அப்படி தான் பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள உதயம் திரையரங்கத்துக்கான பொது அதிகார பத்திரம், அதாவது பவர் டாக்குமெண்ட், அசோக் நகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 10 நாட்களுக்கு முன்ன தாக்கல் செய்யப்பட்டு பதிவுக்கு காத்திருக்கு. அதை அந்த பவர் ஏஜென்ட் காசா கிராண்ட் நிறுவனத்துக்கு விற்கிறதா நம்ம கிட்ட பேசின சிலர் சொன்னாங்க. ஆனா அந்த நிறுவனத்துல இருந்து யாரும் இதை உறுதிப்படுத்தல. சென்னையிலேயே பிரபலமான தியேட்டருங்களில் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் உதயம் தியேட்டரும் முக்கியமான ஒன்று. அதை உணர்த்தும் விதமாகவே நடிகர் அஜித் படத்தில் ஒரு பாடலே இருக்குது, உதயம் தியேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன் அப்படின்னு. சின்ன வயசுலலாம் வெயிட் பார்க்கணும்னு ஆசையாக ஓடி வந்து இந்த தியேட்டரில் வந்து இந்த 2 ரூபா காயின் போட்டு வெயிட் பார்க்கணும். இதில் இருந்து அந்த ஒரு ஸ்டிப் வரும், அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் எல்லாம் கூட பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி மிஷின் பார்க்கறதே கடினம். முக்கியமாக இந்த திரையரங்கில் இன்னுமே அது இருக்கு. சென்னையில் மிகப்பெரிய லேண்ட்மார்க் கொண்ட இந்த உதயம் தியேட்டர், உதாரணத்துக்கு நீங்கள் அசோக் பில்லர் வந்தீங்கன்னா அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்னே சொல்ல மாட்டாங்க, உதயம் தியேட்டர் பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு லேண்ட்மார்க் கொண்ட இந்த தியேட்டர் மூடப்படுதுன்னா எல்லாருக்குமே வருத்தம் தான்.
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.